இப்போ நீங்கள் ஜூம்குள்ளே போகிறீங்க. ஸோ ஏதாவது ஒரு மீட்டிங்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி கனெக்டிங் ப்ராப்ளம் சுற்றிட்டே இருக்கும். ஸோ கனெக்டிங்னே வரும். ஸோ அப்படி வரலாம். அல்லது நீங்கள் உள்ளுக்குள்ளே போனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெட்வொர்க் ப்ராப்ளத்தால் வெளியே போகலாம். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா நெட்வொர்க் ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் வந்து பார்க்க வரோம். சரி வாங்க ஸ்ட்ரைட்டாக போகலாம் மேட்டருக்குள்ளே. ஸோ இந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணுறதுக்கு வந்து 2 வழி இருக்குது. ஸோ 2மே வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் வந்து இந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து நம்ம முதல்ல வந்து ஜூம்குள்ளே இருக்கிறோம். ஸோ ஜூம்குள்ளே போனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செட்டிங்ஸ்குள்ளே போகணும். செட்டிங்ஸ்குள்ளே போனோம்னா எபோட் பேஜ் வரும். ஸோ எபோட்குள்ளே போனோம்னா இங்கே பாருங்கள் ரிப்போர்ட் ப்ராப்ளம்னு ஒன்று இருக்குதா. ஸோ நான் வந்து அந்த ரிப்போர்ட் ப்ராப்ளம்ங்கிறத கிளிக் பண்ணேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதர்ஸுங்கிறத கொடுத்துக்கணும். ஸோ கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் என்ன எழுதணும் அப்படின்னா நான் சொல்கிறேன் அப்படியே வந்து நீங்கள் எழுதுங்க. நான் இப்போ எழுதுகிற பாருங்கள். இதெல்லாம் ஏன் எழுதுகிறோம் அப்படின்னா வந்து இப்போ அவங்களுக்கு தெரியணும். ஸோ இப்போ வந்து 2 சைடில் ப்ராப்ளமாக இருக்கலாம். ஒன்று வந்து அவங்க சைடு ப்ராப்ளம் அல்லது நம்ம சைடு ப்ராப்ளமாக இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம போடுறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சைடில் ஒரு ப்ராப்ளமாக இருந்தால் ஸோ அவங்க வந்து இப்போ உங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் இப்போ நார்மலாக வந்து யூடியூப்பில் போனீங்கனாலும் சூப்பராக கிடைக்குது. ஆனால் வந்து ஜூமில் தான் ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா வந்து அவங்க சைடாக ப்ராப்ளமாக இருக்கலாம். ஸோ இந்த கனெக்டிங் ப்ராப்ளத்துக்கும் அவங்க சைடு தான் ப்ராப்ளம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு மற்ற சிக்னல் நல்லா கிடச்சின்னா அவங்க சைடு தான் ப்ராப்ளம். ஸோ அதுக்காக வந்து நம்ம சொல்கிறது ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ப்ராப்ளம் ஆகுது. ஸோ உங்கள் சைடு தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து சொல்லணும். ஸோ இதையும் நீங்கள் வந்து சொல்லிங்க. அதே நேரத்தில் உங்கள் சைடு ப்ராப்ளமாக இருந்தால் சரி பண்ணலாம். அதுவும் எப்படி வந்து நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் இங்கே நான் என்ன டைப் பண்ணுறேனோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ நல்லா வந்து பார்த்து டைப் பண்ணிடுங்க. ஸோ இப்போது நம்ம என்ன எழுதிக்கணும்னா ஐ ஹேவ் சம் இஷ்யூஸ் வைல் கனெக்டிங் டு எ மீட்டிங் ப்ளீஸ் சி அண்ட் சால்வ் திஸ் ப்ராப்ளம் as soon as possible அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட அது நம்ம வந்து அவங்ககிட்ட சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ சொன்னால் வந்து அவங்க பார்த்து சரி பண்ணுவாங்க. நம்ம வந்து டைம் ஆஃப் அக்கரன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்கிறோம். ஸோ டிக்கெட் ஐடி அதெல்லாம் வேண்டாம். இப்போ நான் கொடுத்து அப்படியே வந்து கொடுங்க. ஸோ இது வந்து பண்ணியாச்சா? ஸோ இது பண்ணி அப்படி ஒரு வேளை அவங்க சரி பண்ணல அப்படின்னா சரி பண்ணல மேட்டரே கிடையாது. இப்போ நான் சொல்கிற போய் பண்ணுங்கள். ஸோ அது வந்து செட்டிங்ஸ்குள்ளே போய் நம்ம வந்து டைம் அப்படிங்கிறத அமுத்தணும். ஸோ இது டைம் அப்படிங்கிறது வந்து நம்ம சர்ச் பண்ணணும். ஏன் சர்ச் பண்ண சொல்கிறேன்னா வந்து இப்போ நிறைய பேர் வந்து டைம் வந்து ஒரு 3-4 நிமிஷம் டப்பாச்சுன்னா வந்து இந்த மாதிரி நெட்வொர்க் ப்ராப்ளம் பயங்கரமாக வந்து ஜூமில் வந்து ஆகலாம். ஸோ இது வந்து இல்லை எனக்கு டப்பாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து இந்த நெட்வொர்க் ப்ரொவைடர் டைம் அப்படிங்கிற ஆன் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படி ஆன் பண்ணிங்கனால அது வந்து ஒரு சில பேருக்கு தப்பாகும். ஏன்னா வந்து உங்கள் செல்லுக்கிற ஆப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு ஜிஎம்டி டைம் வந்து இப்போ வேறு நாட்டு இருக்க ஆப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா மாற்றலாம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் ஆனால் வந்து இந்த 2-3 நிமிஷம் வந்து லேட் ஆகும். ஸோ லேட் ஆச்சுன்னா வந்து கண்டிப்பாக ஜூமில் வந்து ப்ராப்ளம் ஆகும். ஸோ ஜூமில் வந்து டைம் வந்து மாறிச்சுன்னா ப்ராப்ளம் கண்டிப்பாக ஆகும். ஸோ இது வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா நம்ம வந்து போய் டைம் மாற்றிக்கலாம் 2 ஃபோன் இருந்துச்சுன்னா. அப்படி இல்லைன்னா இப்போ நான் கூகுளில் போய் டைம் நீங்கள் போய் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா வந்து உங்கள் ஏரியாவில் இருக்கிற டைம் அப்படியே வந்து கூகுள் ஸோ கூகுளுக்கு வந்து நல்லா தெரியும் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க என்ன ஏதுன்னு. ஸோ உங்களை விட கூகுளுக்கு உங்களை பற்றி நல்லா தெரியும் இல்லையா? ஸோ அந்த கணக்குப்படி கூகுள்கிட்ட போய் கேட்டிங்கன்னா கரெக்டாக சொல்லும். ஸோ இந்த டைம் போய் நீங்கள் கரெக்டாக போய் வச்சிடணும். ஸோ அப்படி வச்சிங்கன்னா சரியாக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஓகேங்களா? அண்ட் ஓகே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தயவுசெய்து இந்த வீடியோ லைக் பண்ணிங்க. அண்ட் இட்ஸ் பாய் ஃப்ரம் பென்சில் டெக் யூடியூப் சேனல்.